தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்திட வருகின்றேன் இறைவா, என்னை முழுவதையும் மனமாறுவதற்கு எனக்கு உதவி அருளும். தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக. தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக. இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றேன், கொடுத்தவர் நீ அன்றோ. இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றேன், கொடுத்தவர் நீ அன்றோ. இறைவா தந்திட வருகின்றேன் இறைவா, என்னை உமக்காக. My heavenly Father will not forgive you if you do not forgive your brother or sister from your heart. மத்தேயு 18:35. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, மன்னிப்பவர் மன்னிக்கப்படுவர். தோ உத் தெஸ் என்பது லத்தீன் பழமொழி. நாம் மன்னிப்பை கொடுத்தால் மன்னிப்பை பெறுவோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனையுடன் கூடிய மன்றாட்டு, நாங்கள் எங்களை துன்புறுத்துவோரை, எங்களுக்கு எதிராக செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்று அந்த நிபந்தனையுடன் கூடிய மன்றாட்டாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. மகாத்மா காந்தி. பலமற்றவர்களால் மன்னிக்க இயலாது. மனத்திடம் உள்ளவர்தான், அவர்களுடைய பண்புதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு என்பது முழுமையாக இருத்தல் வேண்டும். மனமாறு. இதற்கு நான் என்னுடைய முந்தைய பங்கிலே நெல்லித்தோப்பில் இருக்கும் பொழுது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு ஞாயிறு கருத்தை படமாக வரைந்து கொண்டு வரச் சொல்வேன், பாராட்டுவேன், பரிசு கொடுப்பேன். பெரியவர்களும் பங்கேற்பார்கள், சிறியவர்களும் பங்கேற்பார்கள். அருமையான கருத்து படங்களை அப்பொழுதெல்லாம் இந்த ஃப்ளக்ஸ் கல்ச்சர் வளரல. ஆகவே சாட்டில் வரைஞ்சிட்டு வருவாங்க பிள்ளைங்களோ மற்றவங்களோ. அப்படி வரையப்பட்ட ஒரு படம் இந்த கருத்துக்கு மனமாறு என்ற ஒரு படம். கீழே அந்த கேப்ஷன். இது படம் என்ன போட்டிருந்தது தெரியுமா? 2 பேரும் கை குலுக்கிக்குவாங்க, இந்த பக்கம் கை குலுக்கிக்குவாங்க. 2 பேருடைய கையும் பின்னாடி முதுகு பக்கம் இருக்கும். ஒருத்தன் கத்தியை வச்சிருப்பான், ஒருத்தன் துப்பாக்கியை வச்சிருப்பான். இது மனமாறுதல் இல்லை. நீ கத்தியால குத்தினா துப்பாக்கியை வச்சுருவேன், நீ துப்பாக்கியை வச்சுனா நான் கத்தியால குத்திடுவேன். இது மனமாற்றம் இல்லை. அடுத்ததாக இன்னொரு மனமாறுதல் என்பது அந்த உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பை கொடுக்கின்ற இயல்பு. ஒரு பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், அண்ணன் தம்பி 2 பேரு. அந்த பங்குல பிரசித்தி பெற்ற குடும்பம், பங்கு தந்தைக்கு நல்லா தெரியும். அண்ணங்காரன் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறாரு. குடும்பம் எல்லாம், மனைவி மக்கள் எல்லாம் பக்தி உள்ளவர்கள், பங்கு சாமியாரை அழைச்சு அவஸ்தை கொடுத்து நன்மை கொடுக்கணும் ஃபாதர்,
போற கதியில யாவது அவர் போய் புண்ணியம் சேரட்டும், ஆண்டவர்கிட்ட போட்டோம் அப்படின்னு மன்றாடியதால பங்கு சாமியார் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவர் இன்னும் அந்த இறுக்கத்திலேயே இருக்கார். எந்த இறுக்கம்? தம்பியை மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆகவே பங்கு தந்தைக்கு தெரியும் அவருக்கும் தம்பிக்கும் நிறைய அந்த ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பகை. அப்ப பங்கு சாமியார் சொல்றப்பா, நான் பாவ சங்கீதத்தில் கொடுத்தோ, மன்னிப்பு கொடுத்தோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தோ, நன்மையை கொடுத்தோ பிரயோஜனம் இல்லை. நீ உன் தம்பிய மனமாற மன்னிச்சேன்னு சொல்லு, உனக்கு நன்மை கொடுக்குறேன், இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன பிறகு சரி எப்படியும் வாங்கி ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவன் என்ன தெரியுமா சொல்றான், மாமனை கூப்பிடுறான். டேய் இங்க வாடா. மாமன் என்னப்பா? பங்கு சாமியார் அவனை மன்னிச்சா தான் நன்மை கொடுக்குறேன்னு சொல்றாரு, நான் மன்னிச்சுட்டு நன்மை வாங்குறேன், ஆனா நான் செத்த பிறகு அவனை விடாத. மனமாறுதலா? அந்த வெஞ்சினம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த வெஞ்சினம் அது தீயை போல எரிந்து கொண்டு இருக்கும். எப்படியாவது யாரையாவது அது எரிந்து சாம்பலாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு இருக்கும். ஆகவேதான் கோபத்தில் கொலைகள், மற்ற பெரிய காரியங்கள் எல்லாம், தீவினைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அவை எனவேதான் இந்த மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அது காந்தி சொன்னது போல, நம்ம ஆண்டவர் சொன்னது போல, பலமற்றவர்களால் முடியாது. The weak cannot forgive, the strong in the mind and the will forgive. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு தெரியும். கிளாடிஸ் யாரு? இந்த பாஸ்டர் ஸ்டெயின்ஸுடைய மனைவி. கணவரையும் பிள்ளைகளையும் ஜீப்பில் தீயிட்டு கொளுத்தினார்கள். அவளை மன்னிக்கிறேன் என்று பகிரங்கமாக சொன்னவர். நம்ம சிஸ்டர் மேரி மரியா எத்தனை தடவை கத்தி குத்துகளால் குத்து வாங்கி இறந்தவர். அவரை மன்னிக்கிறேன் என்று சொன்னது அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் கூட அந்த கொலைகாரனை கூப்பிட்டு வீட்டுக்கு அழைத்து அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்களே, என்ன தின்மை! இவங்களெல்லாம் பல காரியங்களை நாம் சொல்லலாம். அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த தாவீது மன்னன் சவுலை மன்னிப்பான். அவன் இவனை அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்பதனால் அவன் என்ன செய்வான்? அவன் எல்லாம் தூங்கி இருக்கிற சமயத்தில் போய் அவருடைய அறைக்கு போய் அவனுடைய மேலாடையை எடுத்து கொண்டு வந்து விடுவான். கீழே வந்து தூரத்தில் இருந்து சத்தம் போடுவான், ஐயா மன்னா, நீ என்ன கொல்லணும்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு அறிகிறியே, நான் உன்னை கொல்லவில்லை, ஏனென்றால் நீ ஆண்டவருக்குள் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்த பார், என்னுடைய மேலாடை என் கையில் இருக்குது பார், நான் நினைச்சிருந்தேன் அவனை அங்கேயே குத்தி கொலை பண்ணியிருக்கலாம். இல்லை, மன்னிக்கின்றேன். இயேசு மிகச்சிறந்த உதாரணம். சிலுவையில் தொங்கும் போது என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும் என்ற மன்னிப்பு. நம்முடைய முடியப்பர் ஸ்டெஃபான் அவர் என்ன சொல்றார்? அதே வார்த்தைகளை சொல்லி கல்லால் அடிச்சு கொள்றாங்க. ஆண்டவரே இவர்களை மன்னியும். நல்ல உதாரணங்கள். ஆகவே இன்றைய நற்செய்தியில பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பெரிய மன்னிப்பை கொடுப்பான், அவன் மன்னிப்பை வாங்கிக்குவான். அவன் போய் தாங்கிட்ட அடியில கடன் வாங்கினான் பார்த்தீங்களா, அவனை மன்னிக்க மாட்டான். இதுக்கு ஒரு நல்ல அனுபவம், என்னுடைய பங்கு அனுபவம். ஒரு கிராமத்தில் இருக்கும் பொழுது கல்றர் திருநாள், கல்றர் திருநாள கல்றையெல்லாம் போய் மந்திரிப்போம் இல்லையா? அப்படி மந்திரிக்கும் போது எல்லா கல்றையும் மந்திரிச்சு வந்து தூரத்தில் ஒரு குடும்பம், ஒரு 5-6 பேர் அந்த ஒரு கல்றைக்கு முன்னாடி முட்டி போட்டு மெழுகுதிரி பிடிச்சி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த கல்றையும் போய் மந்திரிக்க போறேன். எனக்கு என்ன ஏதுன்னு கேட்கணும்னு ஒரு குறுகுறுப்பு. ஏன் இந்த ஆளை கொண்டாந்து கல்றையில மூளையில போச்சிருக்காங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? தூக்கு போட்டுக்கிட்டா, இந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டா, தற்கொலை பண்ணிக்கிட்டா கல்றையில் வைக்க மாட்டாங்க, தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவதா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா, ஏன் இங்கே வந்து ஒதுக்குப்புறத்தில் தள்ளி வந்து போச்சிருக்குது அப்படின்னு கேட்டா, ஷாக்கிங், நாங்கெல்லாம் சக்கிலிங்க ஃபாதர், எங்களை ஓரமாக ஒதுக்கிட்டாங்க. அன்பாத மக்களே, இதுதான். என்னை விட கீழாக இருந்தால் அவனை ஒதுக்கி விடுவேன். நீயே கீழே இருக்கிற, அப்புறம் உனக்கு கீழே இருக்கிற மன்னிக்க, நீ எப்படி உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்? எனக்கு இந்த பாட்டுல ஒரு வரி வரும். அந்த வரி அடுத்த தடவை நன்மை வாங்கணும்னு அந்த வரியை நல்லா கவனிங்க.
உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் அப்படின்னு பாடுவோம். ஸ்லைட்ஸ் வரும் உங்களுக்கு, வரிகளை பாருங்க. எல்லாம் வாழணும், உரிமைகள் அடைந்திடவும். எல்லாருக்கும் உரிமைகள் வேண்டும், எல்லா மனிதருக்கும். எந்த பாரபட்சம் கிடையாது. மதம், இனம், குலம், ரேஸ், ஜாதி ஒன்னும் இல்லை. நம்ம தான் வகுத்துக்கிறது இந்த தடுப்புகள். ஆகவே உரிமைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே வரம் தருவாய் இறைவா என்ற அந்த அருமையான பாடலை இந்த வரிக்காகத்தான் இன்று நான் தேர்ந்தெடுத்தேன். இது ஒரு காணிக்கை பாடல். தந்திட வருகின்றேன் எல்லாவற்றையும். ஆகவே உனக்கு தருகிறேன், நீ எனக்கு தா. இதுலயும் ஒரு வியாபாரம் இருக்குது. நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு கொடு. இந்த தமிழ் செயல் ஒண்ணு இருக்குது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்து உனக்கு தருவேன், நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. கடவுள்கிட்ட இதெல்லாம் நைவேத்தியம் பண்றாங்க. இவைகளெல்லாம் சிறந்ததோ இவைகளை உமக்கு படைக்கின்றேன் இறைவா, எனக்கு அந்த சங்க தமிழ் மூன்றும் தா. ஆடா என்ன சங்க தமிழ்? இயல், இசை, நாடகம். தமிழுக்கு ஈடு இணை கிடையாது. செம்மொழி. இயல் நம்ம பேசுற இந்த ப்ரோஸ், இசை பாடல்கள், நாடகம் நாடக மொழியில நடித்து காட்டுவது கொஞ்சம் கூட குறையே கிடையாது தமிழ் மொழியில. அத்தகைய தமிழ் மொழி எனக்கு தா இறைவா, நான் உனக்கு சிறந்தவைகளை படைக்கின்றேன். ஆகவே இவைகள் எல்லாம் மன்னிப்போ, என்னவருக்கு படைத்தலோ, இறைவனிடம் மன்னிப்பை இறைஞ்சுதலோ, நாம் இறைவனிடம் கேட்கும் பொழுது பிறருக்கும் அதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். லாங் ஃபெலோ என்ற ஒரு poet, அவருடைய கூற்று, God forgives and there is something God-like about forgiveness. It is sweet to stammer one letter of the eternal's language on earth. It is called forgiveness. Longfellow. இறைவன் மன்னிக்கிறார், மன்னிப்பில் சிறிது இறைத்தன்மை உள்ளது. நித்தியம் என்ற மொழியில் ஓர் எழுத்து குளறுவது இனிதே, உலகில் அது மன்னிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மன்னிப்பு என்பது forgiveness. To err is human, to forgive is divine என்பது ஆங்கில பழமொழி. ஆனா அவங்க சினிமாவில் தான் நமக்கு தாக்கம். அது ஒருத்தர் சொல்லிட்டாரு சினிமாவில் வசனம், மன்னிப்பு என்பது என் அகராதியிலே கிடையாதுன்னு. அதெல்லாம் வெஞ்சிலத்தில் கூறுகின்ற வார்த்தைகள். மன்னிப்பு என்பது ஒரு சிறந்த மனிதனுடைய ஒரு மேலாண்மை. Work for peace will be effective for if all becomes aware of their deep connection with nature, but also seek harmony with it and admire it, the beauty, the wisdom and the love of its creator. Bishop Stephen Fumio Habo. இயற்கையோடு ஒன்றிணைந்த உணர்வும் அதனுடன் இணக்கமும் கொண்டு படைத்தவரின் அழகு, அறிவு, அன்பை கண்டு அதிசயித்தால் அமைதி பணி ஆக்கமுள்ளதாக அமையும். எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடுகள். படைப்பினில் உன்னை காணுகிறேன், உன்முகம் காணுகிறேன் என ஒரு பாட்டு இருக்குது, நம்ம திருவழிபாட்டு பாட்டு. படைப்பினில் உன்னை காணுகிறேன். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இன்னர் நேச்சர் இவெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது உணவு, உடை, உறையுள், பேசிக் நீட்ஸை பார்க்கலாம். உணவை பார்க்கலாம், உடையை பார்க்கலாம், உரையை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வருது பாருங்க, அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இதை பார்க்க முடியாது, அன்பை பார்க்க முடியாது. அன்பை கொடுக்க வேண்டும், அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மதிப்பு, அதே போன்று மதிப்பை கொடுக்க வேண்டும், மதிப்பை பெற வேண்டும். அன்பு, மதிப்பு, ஏற்பு, அக்செப்டன்ஸ். யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நம்மை விட மிக தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், படிப்பிலோ அல்லது தரத்திலோ எப்படியோ இருந்தாலும் அங்கே நல்லது இருக்கிறதா ஏற்றுக்கொள். அடுத்ததாக பாதுகாப்பு. எல்லாருக்கும் பாதுகாப்பு வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும். இந்த உலகத்திலே மிக மிக பாதுகாப்பற்றதாக இருக்கக்கூடியது இந்த குழந்தைகளுக்காக. அதெல்லாம் இறைவனுடைய தன்மை அதில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். Be kind and compassionate to one another, forgiving each other just as Christ God forgave you. Ephesians 4:32. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள்,
கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Forgiveness is the fragrance a violet sheds on the heel that has crushed it. Mark Twain. மன்னிப்பு என்பது ஒரு மலர் காலால் மிதிப்பட்டு நசுங்கும் போது கூட வெளிப்படுத்தும் வாசமே மன்னிப்பு. ஒரு பூவை நீ மிதிச்சா கூட நான் உனக்கு வாசம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லாது. சந்தன மரத்தை அறுத்தால் நீ என்னை அறுக்கிறாயே என்று வாசம் தராமல் போகாது. அறுக்கின்றவனுடைய கத்திக்கு கூட மனத்தை தரும். இந்த சந்தன மரத்தை அறுத்துட்டு கத்தியை மோந்து பார்த்தா சந்தன வாசம் அதுல இருக்கும். இந்த கத்தி தான் அதை அறுத்துச்சு. நீ என்ன அறுக்கிற, ஆகவே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஒரு சில பாம்பு இருக்குது, கிட்ட போனா டக்குன்னு விஷத்தை கக்கும், கண்ணை பார்த்து கக்கும், கண்ணு நமக்கு குருடாயிடும். அல்லது ஒரு முள்ளம்பன்றி இருக்கு பார்த்தீங்களா, போர்க்கு பயன், எதிரிகள் வந்தா உடனே முள்ள விரிச்சுக்கும். சிங்கம் கூட அதை போய் அடிக்க முடியாது, முள்ளு குத்தும். தொட்டா சுருங்கி செடி நமக்கு தெரியும், தொட்டா சுருங்கிக்கும். இயற்கையே இப்படி இருக்கிறது. அதாவது எதிரிகளுக்கு அது தற்காப்புக்காக செய்யக்கூடிய வினைகள். ஆனால் அதிலேயே இருக்கிறது பாருங்கள், சந்தனம் மனத்தை தருகிறது. மலரானது அதை கசக்கினாலும் மிதித்தாலும் மனம் கொடுப்பதை போல இந்த மன்னிப்பு என்பது மலரை போல இருத்தல் வேண்டும். ஜெபம். Lord Jesus, you have been kind and forgiving towards me. May I be merciful as you are merciful. Free me from all bitterness and resentment, that I may truly forgive from the heart those who have caused me injury or grief. ஆண்டவராகிய இயேசுவே, இதுவரை நீர் எம்மை இரக்கமுடனும் கனிவுடனும் காத்து வருகின்றேன். உம்மை போல் நானும் இரக்கமுடன் இருப்பேனாக. எல்லா வகை கசப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சிகளினின்றும் என்னை விடுவித்தருளும். அதனால் எனக்கு தீங்கு இழைத்தவரை மனமாற மன்னிப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக. தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக.
இருப்பதையெல்லாம் கொடுக்கின்றேன், கொடுத்தவர் நீ அன்றோ. இறைவா தந்திட வருகின்றேன், இறைவா என்னையே உமக்காக. எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். இளமையும் வளமையும் தான் வழங்கிட வறியவர்க்கே. இளமையும் வளமையும் தான் வழங்கிய வறியவர்க்கே. வரம் தருவாய் இறைமகனே, தந்திட வருகின்றேன், இறைவா என்னை உமக்காக. என்னையும் உன்னை போல உடைத்திட வருகின்றேன். என்னையும் உன்னைப் போல உடைத்திட வருகின்றேன். உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் வரம் தருவார் இறைமகனே, தந்திட வருகின்றேன், இறைவா என்னை உமக்காக. நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், இவை இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தேவத்தாய் விண்ணேற்பு பெற்ற திருநாள், the feast of the Assumption of the Blessed Virgin Mary. Assumptionனா என்ன, ascensionனா என்ன, தெளிவு வேண்டும். Ascension of the Lord, இயேசு தானாகவே தன்னுடைய சக்தியினால் மேலே சென்றார். Ascension of the Lord, தேவதாய்க்கு அந்த சக்தியில் அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார், விண்ணேற்பு அடைந்தார். ஆகவேதான் விண்ணேற்பு அன்னை, அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், தந்தையினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று நமக்கு இந்திய தேசத்தினுடைய திருவிழாவும். ஆகவே நாடும் வான் வீடும் என்று நான் சொல்வேன், இரண்டும் இரு கண்களை போன்று. ஆகவே காலையிலும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி போல கடன் திருநாள், ஆகவே 8 மணிக்கு பூசை இருக்கும், 6:30 இல்லை. காலையில் சனிக்கிழமை காலை 8 மணிக்கும் மாலையில் 6:30 மணிக்கும் பூசை. திருப்பலி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு, பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஒரு கிட்டாமல் இருக்கிறது. பூசையும் காண முடியல, நன்மை வாங்க முடியல. இங்க துவக்கத்துல கோவில் திறக்கலாம், பூசையும் வைக்கலாம், ஆனா நன்மை வாங்கக்கூடாது, நன்மை கொடுக்க கூடாது அப்படின்னு அதிகாரம், அரசு அதிகாரம் சொன்னது. நன்மை வாங்கலைன்னா அந்த பூசையில அர்த்தமே இல்லை. டிவியில ஆயிரக்கணக்கான பூசை பார்த்துக்கலாமே, நன்மை வாங்க முடியுமா? முடியாது. அதே போல போய் கோயிலையும் போய் நன்மை வாங்காம இருந்தா அது முழு திருப்பலி ஆகாது, நன்மை வாங்க வேண்டும். ஆகவேதான் தொலைக்காட்சி பூசையில கூட இந்த ஆசை நன்மை ஜெபத்தை சொல்லுகிறோம். ஆசை நன்மையினால ஆண்டவரை உள்ளத்தில் வாங்கி, ஆண்டவரே என்னால் உம்மை வாங்க முடியவில்லை, இருப்பினும் என் உள்ளத்தில் வாங்கிக் கொள்கிறேன்,
ஒரு நல்ல கதை ஒன்று சொல்ல பாருங்க. கிறிஸ்துமஸ் சமயத்தில் சொல்லப்பட்ட கதை ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். கிறிஸ்துமஸ் சமயத்தில் இந்த கொடியில் இயேசுவை சுற்றி அந்த மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஆடு மாடு கழுதை ஒட்டகம் இப்படி எல்லாம் நிறைய நிற்கும். அப்ப ஒரு நரி ஒன்று இயேசுவை பார்க்கறதுக்கு வருதான். எல்லாம் உஷாராயிடுது. டாய் திருட்டு பைய, இவன் போய் சொல்லுவான், திருடுவான், இவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கச்ச கட்டிக்கிட்டு, நீ கிட்ட வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நீ கெட்ட பைய, நீ வந்து திருடுவ, பொய் சொல்லுவ, ஏமாத்துவ, அவன் இயேசு கிட்ட வரக்கூடாது, உனக்கு தகுதி இல்லை அப்படி எல்லாம் தடுத்து நிறுத்திடும். உடனே நம்ம என்ன செய்வோம், நீ மட்டும் யோக்கியமா அப்படிங்கப்பல அதே மாதிரி நிறைய கேட்டுச்சு. நான் வரக்கூடாது, நீங்க பண்ணிக்கிறேன், நீங்க மட்டும் எல்லாம் யோக்கியமா? ஆடு சொல்லிச்சான், நான் என்னுடைய ரோமத்தை கொடுத்தேன் என்றால் ஆண்டவருக்கு கம்பளி ஆடையாக்குவேன். ஓ அப்படியா? மாடு இயேசு சாமிக்கு நான் பால் கொடுப்பேன். அது சரி, ஆடு சரி, மாடு சரி, கழுத நீ நிக்கிற? ஹேய், என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? என்ன கழுதன்ற? நான் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தெரியுமா? நசரேத்துல இருந்து யார் அவங்களை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தது? நான் தூக்கிட்டு வந்தேன். இயேசு சாமி அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுதே நான் தூக்கிட்டு வந்தேன். ஆக்கும் எனக்கு இல்லாத இடம், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை தெரியுமா அப்படின்னு அது ஜம்பா அடிச்சது. உடனே நரிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஆமா, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையே. அப்ப நரி என்ன செஞ்சுதான், தூரத்திலேயே முட்டி போட்டு, ஏசப்பா, இயேசு சாமி, இயேசு குழந்தையே, உன்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா முடியல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னை தடுத்து நிறுத்துறாங்க. ஆகவே இங்கிருந்தே உன்னை நான் தரிசிக்கிறேன், ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னு பார்க்கிறேன். மற்றவங்களை போல என்கிட்ட நல்லது ஒண்ணு இல்லை, ஆனால் ஒன்று கொடுக்கிறேன், என் தந்திர குணத்தை உனக்கு கொடுக்கிறேன். இனிமேல நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், அதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தது. இயேசுக்கு உகந்த காணிக்கையானது. நன்மை வாங்க முடியாம இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஆசை நன்மை ஜெபையை சொல்லுங்கள். பல வகை உண்டு. நான் சொல்றது ஒரு வகை, இது ஒரு பாசிட்டிவ் பிரேயர். இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், அந்த ஜெபமும் உண்டு. இதெல்லாம் பாரம்பரியமாக தாமஸ் அக்வீனாஸும் இன்னும் சில புனிதர்கள் நன்மை வாங்கிய பிறகு சொல்லக்கூடிய ஜெபம்லாம் சொல்லியிருப்பாங்க. நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எது உங்களுக்கு பிடிக்குதோ சொல்லுங்க. திருப்பலிக்கு முன்னதாக இந்த நற்கருணை ஆராதனை இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆராதனை சமயத்துல எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நேரடியா இருக்கிறவங்க வந்து நற்கருணை பேழையை தொட முடியாது, தொடக்கூடாது. ஆனா நீங்க டிவி ஸ்கிரீன்ல தொடலாமே. டிவி ஸ்கிரீன்ல நற்கருணை ஆதரை தொட்டு உங்களுக்கு எங்க வலியோ அங்க வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒத்த தலைவலி உயிரை வாட்டுது, இந்த தலைவலியை போக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தொண்டை வலி, ஆண்டவரே, எனக்கு மார்பில் நெஞ்சிலே கோளாறு அல்லது அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம், ஆண்டவரே என்னை குணமாக்கும், குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். உன்னுடைய சக்தி நிறைந்த the rays of grace will pierce into, அவைகள் நம் உள்ளத்தில் பாய்ந்தது என்றால் அனைத்தையும் குணமாக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செபியுங்கள். இப்படி குணமானவர்கள் உண்டு, வந்து இங்க சாட்சி பகிர்ந்திருக்கிறாங்க. நார்வேல இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் எங்க லோக்கல்ல இருந்து கூட. எங்களுக்கு முதல் புதுமை நாங்க கண்ணால கண்டது பார்த்தது ஒரு இளம் பெண், 20-22 வயசு இருக்கும். 2 பக்கமும் அந்த கண்ணமெல்லாம் கருவாடு மாதிரி சப்பி போய் கருப்பா கிடந்தது. கேன்சர், ஃபேஸ் கேன்சர். வந்து வேண்டிக்கிச்சு. நாங்களும் வேண்டிக்கமா, நாங்களும் வேண்டிக்கிறோம்னு சொன்னோம். இவைகள் எல்லாம் மேலோட்டமான வார்த்தைகள். வேண்டிக்கிறோம், நாங்களும் வேண்டிக்கிறோம், மேலோட்டமான வார்த்தைகள். முதல்ல அப்படித்தானே சொல்லுவோம். அந்த பிள்ளை பக்தியோடு வேண்டிச்சு, நாங்களும் வேண்டணும். அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கேன்சர் புற்றுநோய் போக வேண்டும் என்று வேண்டினோம். வேண்டினோம், சரியா போச்சு. எந்த ஆஸ்பத்திரியில பிம்ஸ்ல போய் தான் அது சிகிச்சை பெற்றது. அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது மெடிக்கல் மிராக்கிள். எப்படி? இறுதி ஆண்டவர் கோயிலில் நற்கருணை ஆண்டவரை பார்த்து வேண்டினேன், பங்கு தந்தை சொன்னார், எனக்காக எல்லாம் ஜெபிச்சாங்க, குணமடைந்தேன். அங்கே வேலை செய்யற அந்த பிள்ளை கேத்தரின் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு சாட்சிகள். ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஆகவே அவருடைய செயல்களை போற்றிடு, நம்பிக்கையோடு ஜெபி, நிச்சயமாக நடக்கும். ஜெபிப்போமாக.
எல்லாமல்ல இறைவா முது மக்களாகி நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களையும் அன்பால் நிரப்பி வீரமிக்க பிறர் அன்பு சேவைகள் செய்ய தூண்டச் செய்திடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.